இருக்கு அற்புதமாக இருக்குன்னு பார்த்துட்டோம். விருச்சிக அஷ்டமஸ்தானத்தில் குரு வர அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்லலாம்னா என்ன செய்யலாம்னாலும் கவனமாக விழிப்புணர்வு இருக்கணும். இடம் மேற்கொள்ளும்போது எப்படி விழிப்புணர்வு போவோம், புதிய இடங்கள் எப்படி இருக்கும் அப்படி இந்த ஒரு ஆண்டு காலம் இருக்கணும். மனநலமும் உடலும் நீங்கள் பார்த்து கொண்டால் போதுமானது ரொம்ப கிடையாது. உங்களுடைய தகுதிக்கு மீறி ரிஸ்க் எதாவது எடுக்கவே கூடாது. இந்த அஷ்டமத்தில் குரு வரக்கூடிய எந்த ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்காம பணிகளை முழுமையான நம்பிக்கை உங்களை எப்போதும் மனதிற்கு இந்த குருவுடைய நினைவு ஏதாவது ஒரு குருவுடைய ஸ்லோகமோ மந்திர குருவுடைய நாமாவளியோ நீங்கள் சொல்லிக்கொண்டே குரு என்பது ராமர் கிருஷ்ணர் இவங்களும் குருவாக தான் இருக்கிறாங்க. சிவன் டிப்சம் அந்த தட்சிணாமூர்த்தி மௌன குருவுக்கு தான் அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. நவகிரகத்தில் பிரகஸ்பதியாக இருக்கார். இப்படி ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய நாமாவளியை நீங்கள் ராமா 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 கிருஷ்ணா 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 நமச்சிவாயன்னு சொல்லிக் கொண்டு இருந்தால் போதுமானது. இந்த ஓராண்டு காலம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நற்பலன் உங்களுக்கு கட்டாயம். தனுராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி 100 மடங்கு இருக்கு. 100% 1000% 1000 மடங்கு அற்புதமாக இருக்கும். நேரடியாக கிடைக்கப் பெறுகிறீர்கள் நீங்கள். அதனால் பார்வை எப்போதும் இருக்கிறது என்றால் எப்போதும் நீங்கள் வழிகாட்டப்படுகிறீர்கள், வீட்டில் இருக்கிறீர்கள். பாதுகாப்பிற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், சொல்லிக் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்களை சுற்றி அன்பானவர்களே இருக்கிறார்கள். குருப்பிற்கு அற்புதமாக இருக்கு. என்ன செய்யலாம்னா எல்லோரையும் பயன்படுத்திக் கொண்டு நீங்களும் பலனடைந்து அவர்களும் பலனடைய வழிகாட்டுங்கள். உறவினர்கள், உங்களுக்கு தேவர்கள், நீங்கள் பணிபுரம் வியாபாரம் எல்லா இடத்திலையும் எல்லோரும் சேர்ந்து எல்லோரையும் பயன்படுத்தி கொண்டு பூஜையும் செய்யுங்க. கட்டாயம் இந்த குரு வச்சு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். திரும் கட்டாயம் நடக்கும். பிறப்பு உண்டு இருக்க முடியும். நிறைய சம்பாதித்து சேர்க்க முடியும். இது குரு தனுசு ராசிக்கு வழிபாடு பரிகாரம் என்ன பார்க்கும்போது தினமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து காலை நேரத்தில் கோயிலுக்கு போகணும். இது கோயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கிட்ட பூஜை விளக்கேற்றுவது. இப்படி முடியலன்னா அனுதினம் அவருடைய குருன்னு சொல்லும் போது அவருக்கான ஒரு விதம் சொல்லியது 3-14 இருக்கிறது. அதாவது ஒரு எண்ணிக்கையில் குருவை நீங்கள் தியானம் செய்து விட்டு ஜபம் செய்வதற்கு நினைத்து ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். அற்புதமான பலாபலன் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஏற்படும். இதில் மாற்று கருத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வர 5ல் இருந்த குரு 6ஆம் இடத்திற்கு வர கடன் வாங்கிடுங்கள். மகராசி என்பவர்கள் நீங்களாகவே முன் கல்வி கடனோ அல்லது ஹோம் ஒரு வீட்டுக்கான கடனோ தொழில் அபிவிருத்தி செய்வதற்காக பிஸ்னஸ் லோனோ அல்லது வீட்டில் திருமணம் செய்வதற்காக கடன் படுவதோ ஏதாவது ஒரு நல்ல கடன் வாங்கி விடுங்கள். உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது. வழக்கு லீகல் பிறகு இந்த கடன் பிறகு எதிரி இந்த விஷயங்களும் நீங்கள் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கி ரெண்டும் உங்களுக்கு வராது. உடல்பாதை இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியத்தை கொள்ளுங்கள். யாரும் பிரச்சனை ஏற்படாமல் அது வழக்கில் போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சியில் வேறு பிரச்சனைகள் வராது. இதில் கவனம் செலுத்துங்கள். கடன காரியம் செய்து விட்டீர்கள், உங்கள் பேரில் கடன் இருக்குன்னா எந்த கவலையும் நீங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அளவிற்கு சேதாரமே அது இதுவும் கூட இல்லாமல் நல்பலன் கிடைக்கும்னா என்ன பண்ணணும்னு சொன்னால் பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். எங்கள் ஆலய திருவிழா தேர் நடக்கிறது. இங்கே முடியும் போது போய் கலந்து கொள்ளுங்கள். கட்டாயம் குரு பகவான் நன்மை செய்வார். குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரார். அது அற்புதமான பலன் என்று இதை சொல்லலாம். தனலாபஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு அவர் பூர்வ ஸ்தானத்திற்கு வரார். உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு, ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் பார்க்குறாரு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களும் மிகப்பெரிய செல்வ வாய்ப்பு இருக்கிறது. சுய ஜாதகம் அந்த ராசும்போது என்ன ஆகும்னு சொன்னால் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய லட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. குரு சண்டாள யோகம் என்று சொல்லக்கூடியது அவர்கள் சேர்ந்து இருக்கும்போது அல்லது ராகுவும் குருவை பார்த்து சமசப்தமத்தில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ கேட்டது அங்கே சேர்ந்திருந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்கிறது. குறிப்பாக புத்திர பேர் உண்டாகும் மனமான தம்பதிகளுக்கு. நம்ம ஆனாதான் அது கிடைக்கும். அதனால மனமாகக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமாகும், நிறைய சம்பாதிக்க முடியும். ஏதோ வேறு என்ன வேணாமோ இந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்கிறது. வழிபாடு என்னன்னு சொன்னால் குழந்தையாக இருக்கக்கூடிய குரு, அதாவது குருவாயூர் நம்ம சொன்னோம் இல்லையா, கண்ணன் சென்று நீங்கள் வழிபடலாம். அதுபோல் குழந்தையாக இருக்கக்கூடிய குரு முருகப்பெருமானாக இருக்க பாலமுருகன்னு சொல்லுவோம். இவரை நீங்கள் வழிபடுறது மிகச்சிறந்த பலரக்கூடிய வழிபாடாக. மீனராசிரியர்களுக்கு குரு பகவான் 4ஆம் வரார். இதை அர்த்தாஷ்டம குரு என்று நாம் சொல்வோம். அர்த்தாஷ்டம குரு என்று சொல்லும் நேரடியாக நற்பலன் தரக்கூடிய நிலை இல்லை. ஆனாலும் 4ஆம் இடத்தில் வருவதனால நீங்கள் வீடு அக்கக்கூடிய பணியை ஆரம்பிக்கக்கூடிய நிலையை செய்யுங்க. அதுலேயே உங்களுக்கு எல்லாரும் வந்துடும். அதை தவிர 4ஆம் இடம் உங்களுக்கு வேறு எந்த ஏற்படுத்த மாட்டேன். வீட்டில் கல்யாண விஷயம் இருந்தது செய்யுங்க. பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள்
அந்த சுயதொழில் வியாபாரத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அவருடைய எல்லாவற்றை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்களுக்கும் நல்லது செய்ய கொஞ்சம் சுகஸ்தாத்தை குறைத்து நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும், உள்ளமாக இருக்கணும், அனுபவிக்கத்தானே இங்கே பிறந்திருந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் குறைத்துக்கணும். அது எப்போதாவது முஸ்லிம் சொல்லக்கூடிய வைத்துக்கொண்டு பேரிடரை நோக்கி நம்ம போகணும்னு சொல்லி இளைஞர்களை கொஞ்சம் தியாகம் செய்யுங்க. உங்களோட பிரச்சனை கிடையாது. திருமண விஷயங்களோ வியாபார சம்பந்தமான விஷயத்திலேயோ நேர் பொருளை போட்டுவிட்டால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு இருக்கார், அவர் புதனுடைய வீட்டில் இருக்கார். அதனால குருவை பற்றி படிக்கணும். அதாவது குருவுடைய அம்சங்களை பற்றி நிறைய படித்து நீங்கள் குருன்னு சொல்லும்போது யாராவது ஒரு மகான் சித்தர் ரிஷிகள்னு சொன்னோம் இல்லையா, இவர்களும் உங்களுக்கு பிடித்தவர்களுடைய வாழ்க்கை சரிதை எப்படி அவங்க மகானானாங்க போன்ற விஷயங்களை படிக்கணும். அல்லது டெய்லி பகவத்கீதை படிக்கணும். இப்படிப்பட்ட விஷயத்தை சுந்தரகாண்டம் படிக்கலாம். இப்படிப்பட்ட விஷயத்தை இன்னும் கொஞ்சம் படித்தா கூட போதுமானது இந்த குரு பயிற்சி சாதனை. நம்ம மேஷம் முதல் மீனம் வரையில் இந்த ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய குரு தரக்கூடிய பலாபலன் மிதுன ராசியில் இருந்து திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து துலாம் தனுசு பார்த்து தரக்கூடிய பலன் என்ன அப்படின்றத இருக்குது. இந்த பலனுக்கும் இந்த பலன் சாதகமாக போது பிரச்சனை ஏதும் ஏற்படாத ஸ்தலம். இந்த ஸ்தலங்கள் மிக விசேஷமான கிடைத்தறிய பாத்ம பேராக இருக்கக்கூடிய ஊர்க்கான அபிஷேக ஆராதனைகளை நிகழ்த்தும். இந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில வாயிலாக எல்லோருக்கும் குருவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விசேஷமான இந்த நிகழ்ச்சியில பலன்கள் என்ன அப்படின்னா இந்த குரு பகவானுடைய பல்வேறு நடந்த அபிஷேக ஆராதனைகள் நேரடியாக 12 ராசி அன்பர்களுக்கான பலன்களை உங்களுக்கான வழிபாடு பரிகாரம் பார்த்து குருவுடைய பொது பலனை பார்த்து இதோடு சேர்ந்து இன்னும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லோரும் எப்படி உங்களுடைய இல்லத்தில் இருந்து நமக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை பார்க்கிறோ அது இந்த இந்த குரு பகவானுடைய மட்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தரக்கூடிய அனுகிரகம் அது உங்களுடைய சுயப்படி நட்சத்திரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது உங்களுக்கு விசேஷமான பலனாக இருக்கும். இருந்தே நீங்கள் எப்படி பார்த்திருக்கோ அதுபோல ஒரு குருவிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பயணி அந்த தூத உங்களுக்கான தனிப்பட்ட பலனை நீங்கள் வீட்டிலேயே அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த பலன்கள் இதையெல்லாம் நீங்கள் பயன்